கோமாளி விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க. கிளம்பு, காதை பொத்திக்க, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அர்ச்சனா வந்து திரும்ப புள்ளி பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில உருட்டுகள், குறிப்பா விசித்ரா, மாயா, பூர்ணிமா அந்த உருட்டுகள் வந்து உருட்டுவாங்க. இது வந்து புள்ளி இல்ல ராசா, சும்மா போறவங்கள சொரிஞ்சு விட்டு இந்த மாதிரிலாம் பேசினா அது புள்ளி. ஆனா இங்க இவங்க கொடுக்கறது பதிலடி. அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு போனா சொல்லுங்க வர அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறா. அப்படி இப்படி போனா இப்படி பண்ணா அப்படிதான் பதிலடி கொடுக்க முடியும். இதுல இன்னும் வேற மாதிரிலாம் உருட்டுவாங்கல்ல. அப்ப ட்ரிகர் பண்ணா இவங்க பேசலாமா அப்படின்னா இது ட்ரிகர் கிடையாது. அதாவது விசித்ரா வந்து தினேஷை பத்தி கேவலமா பேசிட்டு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வர்ற உருட்டுகள் பாத்தீங்கன்னா, தினேஷ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டாரு அப்படின்றாங்கல்ல, அது உருட்டு. அதாவது பதிலடி தரமா இருக்கணும், அளவா இருக்கணும். அது வந்து ஆக்ஷனை விட எக்கச்சக்கமா போயிட்டதுக்கு அப்புறமா அவன் ட்ரிகர் பண்ணிட்டான் அதனால இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் உருட்டு. அப்படி ஒரு உருட்டை உருட்டுறவங்க விசித்ரா கும்பல். அது குறிப்பா தினேஷ் விஷயத்துல பார்த்தோம் ரீசெண்டா. இவங்க ஆரம்பிக்கவே இல்லை இந்த பிரச்சனையில. இன்னும் சொல்லணும்னா 2 இடத்துல சரி விடு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாரு, அவங்களும் அமைதியாயிடுறாங்க. நான் அதை பாக்குறேன், அடுத்து அர்ச்சனா தான் ஆரம்பிக்கிறாங்களா இவர் ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிளியரா திரும்பவும் விஷ்ணு தான். அவரால் எதுவுமே டாலரேட் பண்ண முடியல, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இங்க அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்கல்ல, எப்ப பாரு வந்து இங்க பேசிட்டே இருக்காது மணிக்கணக்கா பூர்ணிமா கிட்ட, நீ எல்லாத்தையும் மறந்துடுற, அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை செய்யறாங்க, பார்த்து உஷாராயிரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறமா இப்ப பூர்ணிமா மாயா வந்து இவர் போய் அடிக்கிறாரு. அப்ப வந்து இவர் கரெக்ட் தானே சொல்றீங்கன்னா, ஆமா கரெக்ட்னா கரெக்ட் தான் சொல்லணும். இப்ப பூர்ணிமா மாயா வந்து அவங்க சிஸ்டர் விஷ்ணு சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இங்கிருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க, எடுத்தாங்க, அதை வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எலிமினேஷன் கேம் வரையும் ஆடினாங்க. ஸோ அப்படி ஆடினதை வந்து இவர் சுதாரிச்சுட்டு லேட்டா சுதாரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. சுதாரிச்சுட்டு திருப்பி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கரெக்டா இருக்கு, பாயிண்ட் இவர் பக்கம் இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஏன் விக்டிம் ரோல் எடுக்கிறாங்க தெரியுமா? அவங்க இன்னும் மூர்க்கமா அடிச்சிருப்பாங்க மாயாவும் பூர்ணிமாவும். பூர்ணிமாவை விட மாயா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இல்ல மேல வந்து விஷ்ணுவை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா பூர்ணிமா பண்ண மாட்டாங்க, அதை பண்ணவும் முடியாது. ஏன்னா அங்கதான் இருக்கு லாக்கு. பூர்ணிமா என்ன பிரச்சனைனா, தன்னுடைய ரகசியங்கள் சில விஷ்ணு கிட்ட சொல்லிட்டுமே அதை வச்சு இவன் ஓபன் பண்ணி விட்டு கேம் ஆட ஆரம்பிச்சானா நம்ம மொத்தமா காலி ஆயிடுமே அப்படிங்கிற அந்த பயம். அந்த பயத்துல பெருசா இல்ல, அது பூர்ணிமா தானே சிக்கினது, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து இவர் அட்டாக் பண்ணாருன்னா, அவங்க கேமை எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா அது வேற. சாதாரணமா ஒரு டான்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஓ இடத்த புடிச்சிட்டியா பதிவு பண்றதுக்கு அப்படின்னா, இது கமெண்டா பர்சனல் அட்டாக்கா? பதிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிராமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படிதானே எடுத்துட்டு வர்ற. பதிவுன்னா என்ன தெரியுமா கோமாளி, உங்களுக்கு சொல்லட்டுமா? இவர் வந்து டிக்கெட் பின்னாலே ஜெயிச்சுட்டு கேமரா முன்னாடி போய் சொன்னார்ல, நான் வந்து இங்க ஜெயிச்சன்னா டைட்டில், நான் சில விஷயங்கள் நல்லது செய்யணும்னு யோசிச்சு வச்சிருக்கிறேன், அதை நான் நிச்சயமா செய்வேன் அப்படின்னாருல, அதுதான் பதிவு. போன சீசன்ல தான் பார்த்துமே, எனக்கு மொத்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் சொன்னா, வாங்கினா, போனா, ஆனா கொடுத்தானான் தான் இதுவரை கணக்கே இல்லை. அப்படி இருக்கும்போது இதையும் நம்புவாங்க, திரும்பவும் நம்புவாங்க. எதுக்குடா மக்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுத்து அதை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கணும், இல்லை காத்துட்டு இருக்கணும். வெளியே இருந்து நமக்கு பார்க்கும்போது கிளியரா தெரியுது இல்ல அப்பட்டமா, ஓகே அங்க டிஸ்அக்ரிமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அர்ச்சனாவே பிடிச்சிடுறாங்க இவர்கிட்ட. அந்த அளவுக்கு அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே சொல்றாங்க, நீங்க அந்த பூர்ணிமா மாயா இவர் இந்த பஞ்சாயத்துல அந்த அக்ரி டிஸ்அக்ரி காட்டினாங்கல்ல, அதுக்கப்புறமா ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு இவருக்கும் அர்ச்சனாக்கும். அப்ப அர்ச்சனா வந்து சொல்லிட்டாங்க, உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா உங்க கேம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகுது. அதை கரெக்டா அவங்க சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் யதார்த்தமா காமெடியா ஒண்ணு சொல்றேன், வீடியே விரிச்சோடி போன மாதிரி இருக்கு, ஆளால ஒரு மூணுல உட்காந்துட்டு இருக்கும். 24/7 பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும்ல, என்னையா அப்படி உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயத்துக்கு, நாங்கெல்லாம் அப்படி இல்லையே, நீ தான் அப்படி இருக்கிற, அப்ப நீ மட்டும் அப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் காமெடி பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் காமெடி இல்லையே அப்படிங்கிறாரு. ரீசன்ட் டேஸ்ல இவருடைய காமெடிக்கு நம்ம சிரிச்சோம், அது உண்மைதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காமெடி பண்ணோன்னு அவர் பண்ணல, அவர் புலம்புனாரு, அது காமெடியா இருந்தது, அதுக்காக நம்ம சிரிச்சோம். ஸோ அதான் சொல்றாங்க அவங்க, அந்த சென்ஸ் உங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று தோணுது. அர்ச்சனா வந்து ஹெவியா சிக்கிட்டாங்க கமல் சார் கிட்ட. பூர்ணிமா மாயாவுக்கு எதிராக அர்ச்சனா ஏதாவது பேசினா தானே கமல் சார் கோபம் வரும். இங்க விஷ்ணுவுக்கு எதிராக தானே பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் வந்து சம்மந்தம் இல்லாம அடிக்கணும்னா இருக்காங்க.
எஸ் கரெக்ட். பூர்ணிமா மாயாக்கு எதிராக போனாதான் கமல் சார் பொங்கி வந்து அடிப்பாரு. இப்ப வந்து ஃபினாலே வீக்க நெருங்கிட்டோம்ல. ஸோ அதனால அர்ச்சனா பூர்ணிமா மாயாக்கு எதிராக போனா மட்டும் இல்ல, யாருக்கு எதிராக எதை பேசினாலும் பாத்தீங்கன்னா உடனே வந்து கமல் சார் பொங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப பெட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பெட்டி எடுக்காம உள்ள இருந்தாங்கன்னா இருக்கு, அர்ச்சனாக்கு சம்பவம் இருக்கு. ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே, பெட்டியே எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு கமல் சார் வச்சு செய்ய போறாரு. அர்ச்சனா, நீங்க வந்து சொன்னீங்க காமெடியை ரசிக்கிறதுக்கு அறிவு வேணும், இல்ல அந்த சென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடிங்கிறது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அரை மணி நேரம் பேச போறாரு. அவருடைய படங்கள்னால சொல்ல போறாரு. எதெல்லாம் கண்டென்ட் ஆகும், எதெல்லாம் கண்டென்ட் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கு அறிவு இருக்கு, நல்லாவே தெளிவு இருக்கு, தெரியும் அவங்களுக்கு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பா இவங்க பிரதீப்க்கு ஆதரவா பேசினதுக்கு அப்புறமா கமல் சார் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பொறுத்தவரை எடுக்கிறாருல, இவங்களை சம்பந்தப்படுத்தி எடுக்கிறாருல, அது எல்லாமே காமெடியா தான் இருக்கு. கமல் சார் கிட்ட அர்ச்சனா சிக்கி டவுன் ஆனாலும் ஒரு வகையில நல்லதுதான். அது அவங்களுக்கு வழக்கம் போல ஸ்கோரை ஏத்தி தான் விட போகுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.